வணக்கம். நம்ம எல்லாருமே ஒரு புது மொழிய கத்துக்கிறப்ப சில கஷ்டங்கள சந்திச்சிருப்போம் இல்லையா? குறிப்பா இங்கிலீஷ் கத்துக்கிறப்ப. ஆனா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, இந்த மொத்த கதையுமே மாத்த போகுது. எப்படின்னு தானே கேக்குறீங்க? வாங்க அத பத்தி தான் இப்போ விளக்கமா பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு சின்ன டெக்னாலஜி அப்டேட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்ம பல வருஷமா புத்தகம், கிளாஸ்னு படிச்ச எல்லா முறைகளையும் ஏஐ தலைகீழ மாத்த போகுது. பாருங்க, இந்த ஒரு வரி போதும் வரப்போற மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, தியரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த பிரம்மாண்டமான டெக்னாலஜி இங்கிலீஷ் கத்துக்க முயற்சி பண்ற உங்களுக்கு நேரடியா எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? வாங்க இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு மேயலாம். முதல்ல நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்பா ஏஐக்கும் இங்கிலீஷ்க்கும் இவ்ளோ பெரிய கனெக்ஷன்? சிம்பிள். ஏஐயோட பவரையும் இன்னைக்கு உலகத்துல இங்கிலீஷோட முக்கியத்துவத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாதான் நமக்கு இந்த முழு படமும் கிளியரா புரியும். யோசிச்சு பாருங்க, ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறதுல இருந்து ஒரு பெரிய பிசினஸ் டீல் பேசுறது வரைக்கும் எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் தான். அதனால இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறது வெறும் ஒரு ஸ்கில் இல்ல, அது ஒரு அடிப்படை தேவையா மாறிடுச்சு. இந்த தேவைதான் ஏஐ மாதிரி சூப்பரான டூல்ஸ்க்கான கதவை திறந்து விடுது. சரி, அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் ஸ்டூடெண்டோட ஏஐ டூல் கிட்ல அப்படி என்னதான் இருக்கு? வாங்க எட்டி பார்க்கலாம். இதெல்லாம் ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சில அட்டகாசமான கருவிகள் தான் இது. இங்க பாருங்க, இது ஒரு மேப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாம அடுத்து பார்க்க போற டூல்ஸ் என்னென்ன, அது ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்யுது, எந்த ஸ்கில்ல அது டார்கெட் பண்ணுதுன்னு இதுல அழகா பிரிச்சிருக்கு. அதாவது பேசுறதுக்கு, கேக்குறதுக்கு, எழுதுறதுக்குன்னு நம்ம ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு ஏஐ தீர்வு இருக்கு. ஓகே, முதல்ல நம்மளோட பேச்சு திறனை, அதாவது ஸ்பீக்கிங் ஸ்கில்ல பட்டை தீட்ட போற டூல்ஸ பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஏன்னா ஒரு மொழினாலே முதல்ல பேசுறதும் கேக்குறதும் தானே முக்கியம். முதல்ல சாட்பாட்ஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அது உங்களோட பர்சனல் ஸ்பீக்கிங் பார்ட்னர் மாதிரி. நீங்க நடுராத்திரி 2 மணிக்கு எழுந்து இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்பட்டா கூட அது வாங்க பேசலாம் ரெடியா இருக்கும். கூச்சப்படாம தயக்கம் இல்லாம பேசி பழகிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே என்ன தெரியுமா? ஒன்னு 24/7 பிராக்டிஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், 4 பேர் முன்னாடி தப்பா பேசிட்டா சிரிச்சிருவாங்களோன்னு. இங்க இந்த பயத்துக்கே இடமில்ல. இது உங்க தப்ப சுட்டிக்காட்டுமே தவிர உங்களை ஜட்ஜ் பண்ணவே பண்ணாது. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஜோன். அடுத்தது ஸ்பீச் ரெகக்னிஷன், அதாவது பேச்சறிதல் கருவி. இத உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு பர்சனல் ப்ரொனன்சியேஷன் கோச்னு வச்சுக்கோங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இது கூர்மையா கவனிக்கும். உங்க உச்சரப்புல சின்னதா ஒரு பிழை இருந்தா கூட அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது 2 விதமா வேலை செய்யும். ஒரு பக்கம் உங்க உச்சரிப்பை சரி பண்ணும். அதே சமயம் மத்தவங்க பேசுறத நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். சோ ஸ்பீக்கிங், லிசனிங் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். ஒரே கல்லுல 2 மாங்கா. இந்த டூல்ஸோட நெக்ஸ்ட் லெவல் தான் ஏஐ அவதார்ஸ். இது வெறும் டெக்ஸ்டாவோ வாய்ஸாவோ மட்டும் இல்லாம ஒரு உருவமாவே உங்க முன்னாடி வந்து உங்க கூட பேசும், பழகும். இதனால படிக்கிறது ஒரு பாடமா தெரியாத ஒரு ஜாலியான இன்டராக்ஷனா மாறும். சரி, பேசுறத பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்ஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போற டூல்ஸ பத்தி பார்க்கலாம். ஏன்னா நல்லா பேசுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பிழை இல்லாம எழுதுறதும் ரொம்ப முக்கியம். நீங்க கிராமர்லி மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதுதாங்க ஏஐ ரைட்டிங் அசிஸ்டன்ட். நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கும்போதே ரியல் டைம்ல உங்க கிராமர் தப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சரி பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். இதோட முக்கிய நோக்கமே ஒண்ணுதான், உங்க எழுத்துல துல்லியத்தை கொண்டு வர்றது. நீங்க சொல்ல வர விஷயத்த எந்த இலக்கண பிழையும் இல்லாம ரொம்ப தெளிவா ப்ரொஃபஷனலா மாத்துறதுக்கு இந்த டூல்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்து டுவலிங்கோ மாதிரியான ஆப்ஸ். பாக்குறதுக்கு ஒரு கேம் மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ இருக்கு. அது நீங்க எப்படி கத்துக்கிறீங்க, எதுல ஸ்ட்ராங், எதுல வீக்னு எல்லாத்தையும் கவனிச்சு உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் லேர்னிங் பிளான் உருவாக்கும். அதாவது எல்லாருக்கும் ஒரே பாடம்ங்கிற காலம் மலையேறி போச்சு. இந்த மாதிரி ஆப்ஸ் முக்கியமா 2 விஷயங்களை டார்கெட் பண்ணுது. ஒன்னு உங்க வொகாபுலரி, அதாவது புது புது வார்த்தைகளை கத்துக்கிறது. இன்னொன்னு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது படிச்சு புரிஞ்சுக்கிற திறன். இந்த ரெண்டும் ஒரு மொழிக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இவ்ளோ பவர்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாம் நம்ம கையில இருக்கு, ரொம்ப நல்லது. ஆனா இது எல்லாம் நம்ம கல்வி முறையில கொண்டு வரும்போது இதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும் இல்லையா? வாங்க அந்த பெரிய படத்தையும் ஒரு பார்வை பார்க்கலாம். இந்த ஏஐ டூல்ஸ கல்விக்குள்ள கொண்டு வரது ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி தான். ஒரு பக்கம் பார்த்தா நம்ப முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் நாம ரொம்ப கவனமா கையாள வேண்டிய சில சவால்களும் இருக்கு.
இந்த பேலன்ஸை நாம இப்படி பார்க்கலாம். வாய்ப்புகள் என்ன? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பர்சனலைஸ்ட் லேர்னிங் கிடைக்கும். நினைச்ச நேரத்துல எவ்ளோ வேணும்னாலும் பிராக்டிஸ் பண்ணலாம். உடனடியா ஃபீட்பேக் கிடைக்கும். ஆனா சவால்களும் இருக்கு. நாம டெக்னாலஜியை மட்டுமே முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டா என்னாகும்? அப்புறம் ஒரு மொழியில இருக்கிற கலாச்சாரம், அந்த சின்ன சின்ன உணர்வுபூர்வமான நுணுக்கங்கள், இதையெல்லாம் ஒரு மெஷின் எப்படி கத்துக் கொடுக்கும்? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி. ஆக நாம கடைசியா வந்து நிக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். ஏஐ டீச்சர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா, இல்ல அவங்களோட திறமைகளை இன்னும் அதிகப்படுத்துற ஒரு சூப்பர் டூலா இருக்குமா? இந்த டெக்னாலஜிக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த உறவு தான் கல்வியோட எதிர்காலத்தையே முடிவு பண்ண போகுது. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?